ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கிரியேட்டிவ் ஹோம் மேக்கர். சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் ஆஃப்டர் ஸ்டிச்சிங் ப்ளவுஸ் எப்படி வந்திருக்கு அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ளவுஸ் பார்த்தோன்னா ரொம்ப சிம்பிளான டிசைனில், அதாவது சில்க் த்ரெட் லோடிங் போட்டு பீட் ஒர்க் மட்டுமே யூஸ் பண்ணி, அதாவது ஜரி த்ரெட், பீட் அண்ட் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி ஒரு கிராண்டான ப்ளவுஸ் டிசைன் தான். இந்த ப்ளவுஸில் வந்து நம்ம எப்படிலாம் ஒர்க் பண்ணியிருக்கோம், என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தான் டீட்டெயிலாக உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். பேக் நெக் பார்த்தோன்னா நமக்கு வந்து யூ நெக் வந்து கொடுத்தாச்சு. யூ நெக்கில் புட்டாஸ் வந்து ஆல் ஓவர் புட்டாஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஹைலைட்டிங்காக ஐ கேச்சிங்காக இருக்க மாதிரி ரொம்ப பிக் பிக் புட்டாஸாக போட்டுட்டு, நெக்லைனில் பார்த்தோன்னா லோடிங் ஒர்க் போட்டிருக்கோம். லோடிங் பார்த்தோன்னா செல்ஃப் கலரில் சாரீ அண்ட் ப்ளவுஸ் இருக்குது அப்படின்றதால கோல்டு கலர் ஹைலைட் பண்ண மாதிரி கோல்டு கலர் சில்க் த்ரெட் அண்ட் தென் செல்ஃப் கலர் ப்ளூ கலர் லோடிங் கொடுத்து நெக்லைன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பீட் ஒர்க் கொடுத்துட்டு அங்கங்கே ஹேங்கிங் மாதிரி ஒரு பெரிய பீட் ஒரு சின்ன பீட் வந்து கொடுத்தாச்சு. சேம் நம்ம நெக்லைனில் எப்படி பண்ணோமோ அதே தான் இப்போ நான் ஸ்லீவில் காட்டிகிட்ருக்கேன்ல இந்த டிசைனும். ஸோ ஸ்லீவ்லேயும் நம்ம நெக்லைனில் என்ன பண்ணியிருக்கோமோ அதை தான் பண்ணியிருக்கோம். நாட் பார்த்தோன்னா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் பெரிய கட்டிங் ஸ்டோன் இல்லாமல் அந்த பிளெயின் ஸ்டோன் இருக்கும்ல, அந்த ஸ்டோன் வச்சுட்டு சர்க்கிள் டைப்பில் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பீட் ஒர்க்கே வந்து பண்ணியாச்சு. இந்த ப்ளவுஸ் டிசைன் வந்து எப்படி கட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து இதோட கட்டிங் வந்து போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த ப்ளவுஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ப்ளவுஸோட ஸ்டிச்சிங்கும் அண்ட் தென் அதோட கட்டிங் எல்லாமே பர்ஃபெக்டாக வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு நான் இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ப்ளவுஸோட லுக் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த பீட் ஒர்க்கில் பார்த்தோன்னா நம்ம வந்து சைடில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு, அதாவது பேக் சைட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு டசில் வந்து நான் வந்து அந்த கார்னர் எல்லாமே ஜரி த்ரெட்டோட 2 டசிலையும் அட்டாச் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணேன். ஸோ தட் அதனால் ஃபினிஷிங் நமக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்திருக்கு நாட் பொறுத்த வரைக்கும். இப்போ நெக்லைனில் நான் உங்களுக்கு வந்து ஜூமில் காட்டுறேன் பாருங்கள். 2 ஜரி லைன் அண்ட் சுகர் பீட், லோடிங் சுகர் பீட், பெரிய பீட், சுகர் பீட், ஹேங்கிங்க்கு ஒரு பெரிய பீட் ஒரு சின்ன பீட் வந்து கொடுத்தாச்சு. அதே மாதிரி நம்ம வந்து புட்டாஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்லீவில் நிறையவே கொடுத்துருக்கோம். அதாவது சென்டரில் வந்து ஒரு 4 புட்டாஸ் கொடுத்துட்டு அண்ட் தென் சைடில் வந்து நம்ம வந்து 3 அண்ட் தென் 2 இருக்க மாதிரி இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். அதனால தான் நமக்கு வந்து ரொம்ப நெருக்கமாக ரொம்ப கிராண்டாக இருக்க மாதிரியே தெரியுது ப்ளவுஸு. ரொம்ப தூரம் போட்டாலும் குட்டி குட்டியாக இருந்தால் நம்ம நெருக்கமாக போடும் போதோ ப்ளவுஸோட லுக் நமக்கு நல்லாவே எடுத்து கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த டிசைனும் வந்து நீங்கள் உங்கள் கஸ்டமருக்கு ரெஃபர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட ஃபோட்டோஸ் கண்டிப்பாக நான் வந்து லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறேன். அதை பார்க்கும்போதும் நீங்கள் உங்கள் கஸ்டமருக்கு ரெஃபர் பண்ணி இந்த டிசைன் போடலாமா அப்படின்றத உங்களுக்கு அது பண்ணும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரண்ட் நெக் பார்த்தோன்னா இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் எப்போவுமே வந்து கொஞ்சம் கேப் விட்டுட்டு தான் ஸ்டிச் பண்ணுவேன். ஏன்னா ஊப்பட்டி லூப்பட்டிலாம் கனெக்ட் பண்ணோம் அப்படின்றதால ரைட் சைடு மட்டும் தான் நம்ம வந்து ஆரி டிசைன் பண்ணுவோம். அப்படின்றதால நமக்கு வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டே அந்த ஊப்பட்டிக்கான ஸ்டிச்சிங் போடணும் அப்படின்றதால நான் வந்து ஸ்பேஸ் விட்டு தான் நான் வந்து எப்போவுமே வந்து ஸ்டிச் பண்ணுவேன். அதுவுமே நமக்கு பர்ஃபெக்டாக கரெக்டாக இருந்தது. ஸ்லீவ்லேயுமே நம்ம வந்து ப்ளவுஸ் அட்டாச் பண்ணும்போது நமக்கு ஒர்க்கு வந்து ரொம்ப ஜாஸ்தி, அதாவது ஸ்லீவோட பாட்டமில் ஃபுல்லாக போட்டோம் நமக்கு வந்து ஸ்டிச் பண்ணும் போதும் பீட்ஸ் எல்லாமே அடிப்படும் அப்படின்றதால அதையுமே நான் பார்த்து தான் ஸ்டிச் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதோட ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ தட் உங்கள் கஸ்டமருக்கு நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணி இந்த டிசைனை வந்து ஸ்டிச் பண்ணி கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். பாய் பாய்.